Hey guys, unboxing la paathiru irundhirpeenga. Yes, it's a gimbal. Idu vandu Digitek DSG-005 அப்படிங்கற ஒரு 3Axis gimbal. இந்த gimbaloட box content அப்படினு வந்தோம்னா இந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்ல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க and பார்க்க ஒரு கிட்டார் ஷேப்ல இருக்குது. இதுக்குள்ள தான் நம்மளோட gimbal இருக்கு and micro USB to type A கேபிள் கொடுத்திருக்காங்க. at least ஒரு type C கேபிள் கொடுத்திருக்கலாம். and அதுக்குள்ளே ஒரு சின்னதா ஒரு கயிறு கொடுத்திருப்பாங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம gimbal-ல டைரக்ட்டா சுத்திட்டு எங்க தூக்கிட்டு போறது அப்படினா தூக்கிட்டு போய்க்கலாம். என்னோட சஜஷன் அந்த கயிறு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்கு பட் எவ்வளவு நாளைக்கு இந்த weight தாங்கும் அப்படிங்கறது தெரியாது. எப்ப கீழ விழுது அப்படினும் தெரியாது. அதனால மேக்ஸिमम எல்லாரும் கையிலே பிடிச்சு ஹோல்ட் பண்ணி தூக்கிட்டு போய்க்கலாம். அண்ட் இந்த கேஸை விட்டு வெளியே வந்துட்டு பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்கிராப் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம கேஸோட எங்கயாவது தூக்கிட்டு போறது அப்படினா இப்படி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய்க்கலாம். ஈஸியா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் சின்னதா ஒரு மினி ட்ரைபர் கொடுத்திருக்காங்க. இது நம்ம கிம்பிளுக்கு கீழ இருக்கிற ஹோல்ல பிளக் பண்ணோம் அப்படினா எங்க நிக்க வைக்கிறது அப்படினா நிக்க வச்சுக்கலாம். இதோட குவாலிட்டி இந்த பட்ஜெட்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. அண்ட் சில பேப்பர் ஒர்க் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல், இது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் சின்னதா ஒரு அட்டையில கொடுத்திருப்பாங்க ஆச்சரிய குறிப்பிட்டு. அது என்னன்னா நம்மளோட மொபைல் ஃபோனை இந்த கிம்பிளை பிளக் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் எக்காரணத்தை கொண்டு ஆன் பண்ணிடக்கூடாது. இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறதா இருந்தாலுமே மொபைல் ஃபோனை மாட்டிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா மோட்டார்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிரும். இது இந்த கிம்பிளுக்கு மட்டும் இல்லை, டிஜேயாக இருந்தாலும் என்ன எந்த கிம்பிளாக இருந்தாலுமே டிஎஸ்எல்ஆர், மொபைல், ஆக்ஷன் கேமரா எந்த கிம்பிளாக இருந்தாலுமே பேசிக்கு தான். நீங்கள் என்ன கிம்பிள் வாங்குறீங்களோ அதை வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட மோட்டாராக இருந்தாலும் ரிப்பேர் ஆயிரும். அதனால் மொபைல் ஃபோனை மாட்டிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கிம்பிளோட பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த கிம்பிளோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் சில பல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வித் ஒரு சின்ன ஃபோட்டோவோட. அண்ட் 3Axis Gimbal அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே டிஜிடெக் பிராண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் ஒரு 3D டிராயிங் பண்ணி இந்த மோட்டார்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்த பட்டன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறும், எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸுக்கு மேலே அண்ட் கீழே சில பல ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் எல்லாத்தையும் QR கோடோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிம்பிளோட ஃபிசிக்கல் கீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி லெஃப்ட், ரைட்டு, அப்பு, டவுன் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சைட்லலாம் மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைடில் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணுறோமோ அதே சைடில் நம்மளுக்கு வந்து அந்த கிம்பிளும் மூவ் ஆகுது. இதோட சென்சிட்டிவை நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். அண்ட் அந்த ஜாய்ஸ்டிக்லேயே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன், இதை எப்பயுமே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அண்ட் அதுக்கு சைட்லேயே ஒரு மூட் ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹால் ஃபால். அண்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆயிரும். எந்த சைடு அசைச்சாலும் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்துறோமோ அதே இடத்துலேயே ஃபோக்கஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்டரில் நிறுத்தணும்னா சென்டரில், சைடில் லெஃப்ட் சைடில் நிறுத்தணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே நிற்கணும். அப்புறம் அசைச்சாலும் நம்மளுக்கு வந்து அசையாது. ரைட் சைடில் நிறுத்தினாலும் ரைட் சைடில், கீழே எந்த சைடில் நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்களோ அதே சைடில் தான் ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் இந்த வேலைக்கு எப்படி லாக்காக இருக்குமோ அதே மாதிரி லாக்கில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு கிம்பிளுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு ஜூம் இன் பட்டன் அண்ட் ஜூம் அவுட் பட்டன். இது வந்து ஒய்டு, டெலிஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கேமரா குவாலிட்டி கிட்ட போனால் தான் நல்லாயிருக்கும். மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஃபோன்லாம் வச்சுருக்கீங்க, நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குது அப்படின்னாலுமே ஜூம் இன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஷேக் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரே தான் வந்து ஒயிட் பண்ணுறீங்க அண்ட் டெலிஃபோட்டோலேருந்து வர்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் சின்னதாக மூவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெக் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வயர் கனெக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வயர்லெஸ்ஸாக இருக்கனால ஷேக் வந்து நிறையா இருக்குது. அதனால் என்னோட சஜஷன் இதை யாரும் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்களாம் மூவ் பண்ணி போய்க்கலாம். அண்ட் இந்த கிம்பிளுக்கு ரைட் சைட்லேயே சில போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவரை இன்புட்டாக கொடுக்குறதுக்கு மைக்ரோ USB போட்டும் அண்ட் பவரை அவுட்புட்டாக கொடுக்குறதுக்கு USB போட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த USB போட்டை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு வேளை சார்ஜ் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த கிம்பிளுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று வந்து பேட்டரி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டரும், அண்ட் நம்ம கிம்பிளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிம்பிளை நல்லா வளைக்கிறோம், மோட்டார்ஸ் வந்து ரிப்பேர் போது எங்கேயா சுற்றி நிற்கிது அப்படின்னா இது வந்து ரெட் கலரில் இண்டிகேட் ஆகி காட்டும். அப்போ வந்து நம்ம கிம்பிளை உடனடியாக ஆஃப் பண்ணிடணும். அதுக்காக தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா மோட்டார்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிரும். அண்ட் இந்த கிம்பிளுக்கு கீழே 1/4 ஸ்க்ரூவை பிளக் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லென்த்தி ட்ரைபேடு அண்ட் அவங்க கொடுத்துருக்க ட்ரைபேடு இந்த 1/4 ஸ்க்ரூ எங்கே இருந்தாலுமே அதில் பிளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக டவுன் பண்ணி தலையில் வச்சா கூட நல்லா தான் இருக்குது. எந்த விதமான கீழே இருக்கிற பயமோ எதுவுமே கிடையாது.
அவ்வளோதான் இந்த கிம்பிள் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற கிடையாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிம்பிள் ப்ரோ அப்படிங்கிற ஆப் இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டெபிளைஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து காட்டும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே பண்ணணுமே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ட்ராக்கிங், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், பெனாராமிக் ஷாட் எடுக்கிறது அண்ட் வந்து ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, அந்த கேப்சர் பட்டன் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. கிம்பிளுக்கு பின்னாடி அந்த கேப்சர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா யூசேஜுமே இந்த ஆப்பை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். இதுலேயே நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. பெனாராமிக் ஷாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 180 டிகிரி அண்ட் 330 டிகிரி அண்ட் வந்து 9 இமேஜ் வந்து எடுத்து ஒரே இமேஜாக மெர்ச் பண்ணி கொடுக்கும்ல, அது வந்து டிஜேயில் இருக்குது. இந்த டிஜிடெக்கில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. எந்த ரிவ்யூலையும் சொல்லலை, பட் அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட கேமரா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே 4Kவை இந்த ஆப்பும் சப்போர்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு ஹையஸ்ட் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணல, பட் 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த கிம்பில் இருக்க ஜாய்ஸ்டிக்கோட சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஆப் மூலிமா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் போய்ட்டு கிம்பிளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் இருக்கும். அதில் வந்து ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுறத பொறுத்து நம்ம கிம்பிளோட ஜாய்ஸ்டிக் சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிக்கிறோம். அண்ட் முக்கியமாக இந்த மூட் பட்டனை 2 டைம் ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல வந்து அழகாக வந்து நின்றுது. நெக்ஸ்ட் இந்த கிம்பிளில் 2 விதமான டைம் லாப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் டைம் லாப்ஸ், நம்ம மொபைலில் எல்லாம் டைம் லாப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைம் லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மேனுவல் டைம் லாப்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் எண்டு பொசிஷன் கொடுத்துடணும். அண்ட் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டியூரேஷன் நம்ம வந்து கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டோம், ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்லோவாக எண்டு பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் டைம் லாப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் இந்த கிம்பிள் ப்ரோ ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்லோ மோஷன் வீடியோஸையும் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த கிம்பிளில் இருக்க மூட் ஃபங்க்ஷன் வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கிம்பிள் ப்ரோ அப்படிங்கிற ஆப்லேயே இருக்குது. இது வந்து கிம்பிள் ஃபோட்டோ இருக்கும். அதை நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஹால் ஃபாலோ அண்ட் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது அண்ட் ஃபுல்லாக லாக் ஆகிறது அண்ட் வால்க் மூட் அண்ட் ஸ்போர்ட் மூட் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் இருக்குது. அண்ட் இந்த கிம்பிள் ஆப்லேயே மேலே ரைட் சைட் கார்னரில் நம்மளோட பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம். இது கிம்பிளோட பேட்டரி கண்டிஷன் அண்ட் மொபைலோட பேட்டரி கண்டிஷன் ரெண்டுத்தையுமே இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் முக்கியமாக எல்லோரும் இந்த கிம்பிள் வாங்குறதே நம்மளோட வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் சினிமாட்டிக் ஷாட்டில் எடுக்கும் போது ஷேக் அவ்வளோ இருக்கக்கூடாது, ஒரு வீடியோவில் ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த விதத்தில் டிஜிடெக் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேகமாக வர்றீங்க, படிக்கட்டில் ரொம்ப கூச்சி இறங்குறீங்க, கிம்பிளை ரொம்ப ஆட்டுறீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த பம்பிங் வந்து நம்மளுக்கு தெரியும். இல்லை சினிமாட்டிக் ஷாட் நான் ஸ்லோவாக தான் எடுக்கிறேன், இல்லை மெதுவாக வாக் பண்ணிட்டு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஒரு சினிமாட்டிக் லுக் தருது. அந்த விதத்தில் டிஜிடெக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கிம்பிளை யூஸ் பண்ணி நான் எடுத்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக இதோ.
அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வீடியோ பொறுத்து உங்களுக்கு இருப்பாடு. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. குட் பை. முக்கியமாக இந்த கிம்பிளோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 5500 நான் பே பண்ணும்போது, பட் சில பேங்க் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது இந்த கிம்பிளோட ப்ரைஸ் நல்லாவே குறையுது. தேங்க்யூ guys.